Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது introduction to respiratory system. இதுக்கு முன்னாடி CVS, Cretal system அந்த மாதிரி ஒரு சில சிஸ்டம் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரீத்திங். ஸோ நம்ம வந்து மூச்சு விடுறோம் இல்லையா, சுவாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது மெயினாக. ஸோ அது நம்ம எதுக்காக சுவாசிக்கிறோம், வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆக்சிஜன் வந்து நம்ம செல்லுக்குள்ளார ரீச் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. அதாவது நம்ம செல்ஸ் உயிர் வாழணும்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நம்ம வந்து சுவாசம் மூலியமாக தான் உள்ளே எடுத்துக்கிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான சிஸ்டம் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். பட் இது வந்து வெறும் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறதோடு எடுத்துறது கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலான கார்பன் டை ஆக்சைடு நம்ம செல்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய மெட்டபாலிக் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை செல்ஸ்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ functions of respiratory system அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it helps in breathing, then it receives oxygen from external environment inside our body. ஸோ வெளியே இருக்கிற ஆக்சிஜனை உள்ள பாடிக்குள்ளார ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சுவாசிக்கிற காற்றை தூய்மையாக்கி சுத்தம் பண்ணி ஈரப்பதம் கொடுத்து உள்ளே அனுப்பும். அதாவது வெளியே இருக்கிற ஏர் வந்து ரொம்ப ட்ரையாக அது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது நம்ம பாடிக்குள்ளே போகும்போது இட் ஹேஸ் டு சேஞ்ச் இட் செல்ஃப். ஸோ அதெல்லாம் எது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோஸு, தென் ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், மெயினாக ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மியூக்கஸ் இருக்கும், அங்கே செக்ரீஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து தூய்மையாக்கி சுத்தம் பண்ணி அதை லங்ஸுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஃபைனலாக லங்ஸில் வந்து ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஆல்வியோலை அப்படிங்கிற இடத்துல நிறைய கேப்பிலரிஸ் இருக்கும். ஸோ பிளட் வெசலில் 3 டைப், ஆர்டரி, வெயின், கேப்பிலரி. அதில் கேப்பிலரி டைப் தான் இங்கே இருக்கும். கேப்பிலரியில் என்ன நடக்கும், மெயினாக எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இங்கே லங்ஸில் இருக்கக்கூடிய கேப்பிலரியில் நடக்கக்கூடியது கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான், அதாவது மெயினாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மெயினாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் வந்து இட் மாய்ஸ்சர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி சுத்தமாக உள்ளே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் இட் ஆல்சோ ஹியூமிடிஃபைஸ் ஏர். ஸோ ஏரை வந்து ஹியூமிடிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து அனாட்டமி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். அனாட்டமியில் பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட நோஸ், அதாவது நாஸ்ட்ரல்ஸ் இல்லை நேசல் கேவிட்டி. ஸோ இந்த நோஸ் மூலிமா தான் ஏர் வந்து உள்ளே போகுது. ஸோ நோஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஏர் டு என்டர். ஸோ இங்கே தான் என்ட்ரு ஆகுது. அங்கே நோஸ்லேருந்து எங்கே போகும், நம்மளோட தொண்டை பகுதிக்கு போகும். அதுக்கு பேர் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை. ஸோ ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறம் லேரிங்ஸ். லேரிங்ஸுங்கிறது வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லேரிங்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ நோஸ், ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், தென் லேரிங்ஸ்லேருந்து டைரெக்டாக ட்ரக்கியா. ட்ரக்கியாங்கிறது விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விண்டுன்னா காற்று, ஸோ பைப்புன்னா வந்து குழாய் மாதிரி. ஸோ காற்று போகிற குழாய், அதனால் அதுக்கு பேர் வந்து விண்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நோஸ்லேயும் தான் போகுது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏர்லேருந்து ஃபில்டர் ஆகி நல்ல தூய்மையான ஏர் வந்து எங்கே போகும் அப்படின்னா ட்ரக்கியா மூலிமா தான் உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ட்ரக்கியா இஸ் ஆல்சோ known as wind pipe. தென் அதுக்கப்புறம் ட்ரக்கியா வந்து ஒரு 2 பிரான்ச்சாக பிரியும். அதாவது ட்ரக்கியா நேராக போய் 2 பிரான்ச்சாக பிரியும். அது வந்து ரைட் சைடு இருக்கிறது ரைட் ப்ராங்கை, லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ப்ராங்கை. தென் இந்த 2 ப்ராங்கையும் இந்த ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் ப்ரைமரி ப்ராங்கை. தென் அந்த ஃபஸ்ட்டு டிவைட் ஆனது ஃபர்தராக 2 டிவைட் ஆகும். அந்த செகண்டாக டிவைட் ஆகிறதுக்கு பேர் செகண்டரி ப்ராங்கை. அந்த செகண்டாக டிவைட் ஆனது மறுபடியும் ஒரு 2 டிவைட் ஆகும். அதுக்கு பேர் டெர்ஷியரி ப்ராங்கை. இந்த மாதிரி ப்ராங்கை வந்து இப்போ நம்ம மரத்தில் எப்படி கிளையாக இருக்கோ, அதாவது மரத்தோட தண்டு இருக்குது, அது ஒரு 2-3 பிரான்ச்சாக பிரியும். தென் அதுலேருந்து ஒரு 2-3, அதுலேருந்து ஒரு 2-3 அந்த மாதிரி போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் ப்ராங்கையும் அமைஞ்சிருக்கும். ஸோ இது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ப்ராங்கை. இதில் செகண்டரி ப்ராங்கைக்கு இன்னொரு பேர் இருக்குது, லோபார் ப்ராங்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெர்ஷியரி ப்ராங்கையோட எண்டில் பார்த்திங்கன்னா ப்ராங்கையோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராங்கையோல்னா வெரி மைன்யூட் ப்ராங்கை, இல்லை ப்ராங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைன்யூட் ப்ராங்கை வந்து ஃபைனலாக டெர்மினல் ப்ராங்கையோல்ஸாக மாறும். அந்த டெர்மினல், அதாவது அதுதான் எண்டு போர்ஷன். அந்த எண்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தான் ஆல்வியோலை. அதாவது ட்ரக்கியா, ப்ராங்கை, ஆல்வியோலை 3மே கண்டினியூஸ் பார்ட். ஸோ ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்ட்டு ப்ராங்கை டிவைட்ஸ் ஃபைனலி இன்ட்டு ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலையை சுற்றி தான் பிளட் வெசல்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும், அதாவது கேப்பிலரிஸ். இந்த கேப்பிலரிஸ் தான் அந்த ஆல்வியோலையில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது இங்கே தான் நடக்குது.
வெளியே இருந்து அந்த ஏர் வந்து அந்த பிராங்கையோட எண்டில் பாஸ் ஆகி போயிட்டுருக்கும். அந்த பிராங்கையோட எண்டில் இருக்கிற கேபிலரிஸ் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து டக்குன்னு அந்த கேபிலரியில் இருக்கிற ஸ்பேஸுக்குள்ளார போயிடும். உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்பேஸ் மூலிமா வெளியே வந்து நம்ம வந்து சுவாசத்தை வெளியே விடும்போது, அதாவது எக்ஸாலேஷன் பண்ணும்போது இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் அவுட். அப்புறம் இந்த ஒவ்வொரு பார்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நோஸுங்கிறது தான் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஏர். இது வந்து வெறும் நோஸ் மட்டும் கிடையாது, மவுத்தும் சம்டைம்ஸ் வந்து ஏர் வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு சமயம் நமக்கு மூக்கடைப்பாக இருக்கும்போது நம்ம வந்து வாய் மூலிமா சுவாசிப்போம். ஸோ மவுத்துமே வந்து என்ட்ரி பாயிண்ட் தான். பட் பேசிக்காக பார்க்கும்போது நோஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட். ஸோ நோஸ் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. அண்ட் நோஸில் பார்த்திங்கன்னா சிலியா ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஹேர். இந்த ஹேர் என்ன பண்ணணும்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கக்கூடிய மாசு, தூசு இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து ஸ்னீசிங், அதாவது நம்ம தும்முறது மூலிமா அதெல்லாம் வெளியே அனுப்பிவிட பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் சப்ஸ்டன்சஸை வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக பாதுகாக்கிறது தான் நோஸ். இப்போ நோஸை தாண்டி ஏர் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம், ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் இஸ் ஆல்சோ நான் அஸ் த்ராட். ஸோ த்ராட்னு சொல்லுவாங்க, அதாவது இதுதான் தொண்டை. ஸோ இங்கே த்ராட்டில் இந்த ஃபேரிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் டான்சில்னு சொல்லுவாங்க. இந்த டான்சிலுங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த டான்சில்ஸ் வந்து ஒரு 3 டான்சில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த 3 டான்சிலும் நமக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து அபவுட் ஃபேரிங்ஸ். தென் இதுக்கப்புறம் லேரிங்ஸ். ஸோ லேரிங்ஸ் இஸ் ஆல்சோ நான் ஆஸ் வாய்ஸ் பாக்ஸ். ஏன்னா இந்த லேரிங்ஸில் தான் வோக்கல் கார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த வோக்கல் கார்ட்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ நம்ம ஸ்பீச்சுக்கு காரணமாக இருக்கிறது இந்த வோக்கல் கார்ட்ஸ் தான். இந்த லேரிங்ஸில் தான் ஃபுட் சப்ஸ்டன்சஸும் ஏரும் வந்து டிவைட் ஆகும். அதாவது ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ் சைடு போகும், ஏர் வந்து இந்த எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது ட்ரக்கியாவுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஓப்பன் ஆனால் தான் ஏர் வந்து உள்ளே போகும். ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த எபிக்ளாட்டிஸ் க்ளோஸில் இருக்கும். அதனால் ஃபுட்டு வந்தால் கூட அது வந்து அந்த இடத்துக்குள்ளார போகாமல் இட் வில் கோ டு ஈசோஃபேகஸ். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லேரிங்ஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவையும் பார்த்திங்கன்னா சிலியாவும் இருக்கும், மியூக்கஸும் இருக்கும். ஸோ இந்த சிலியா வந்து டஸ்ட் பார்ட்டிகல், ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்லாம் ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்ணும். மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் அதே பர்பஸ் தான், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி மியூக்கஸில் ஒரு சில செக்ரீஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ரீஷன்ஸ்லாம் இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த ஃபாரின் பேத்தோஜன் இல்லை ஏதாவது ஜெர்ம்ஸ் ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்கு இந்த மியூக்கஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ட்ரக்கியா இஸ் ரிச் இன் மியூக்கஸ் செக்ரீஷன், மியூக்கஸ் செக்ரீட்டிங் சிலியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அபவுட் ட்ரக்கியா. தென் அதுக்கப்புறம் பிராங்கை. ஸோ பிராங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ பிராங்கை அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஏரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈஸியாக, அதாவது ஒரு பொருள் வந்து கூட்டமாக ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து பிரிச்செடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த பிராங்கை வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது பிராங்கைனா கிளைகள்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரக்கியா நிறைய கிளைகளாக மாறுது, அதுக்கு பேர் தான் பிராங்கை. இதில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிராங்கை, தென் பிராங்கையோல்ஸ் அப்படிங்கிறது, பிராங்கை இவ்வளோ பெருசு இருக்குன்னா பிராங்கையோல்ஸ் குட்டியாக இருக்கும். அதே மாதிரி அதோட டெர்மினல் பிராங்கை அப்படிங்கிறது இன்னும் குட்டியாக இருக்கும். அந்த டெர்மினல் பிராங்கையோல்ஸ்க்கு அந்த எண்டில் இருக்கிற போர்ஷனுக்கு பேர் தான் ஆல்வியோலை சொல்லுவாங்க. இந்த ஆல்வியோலையில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஏகப்பட்ட கேபிலரிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கேபிலரிஸில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆக்சிஜன் உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ நம்ம வந்து இன்ஹாலேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே வரும், எக்ஸாலேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும். அண்ட் இந்த இப்போ நம்ம பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இன்னொரு பார்ட் பார்க்கல, அது என்னென்னா டயஃப்ரம். இந்த டயஃப்ரம் அப்படிங்கிறது டோம் ஷேப்டு மஸ்குலர் ஆர்கன். இது வந்து கம்ப்ளீட்டாக மசிலால் மேடப்பானது. இது என்ன பண்ணுன்னா, எக்ஸாக்டாக நம்மளோட 2 லங்ஸுக்கும் நடுவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டயஃப்ரம் சுருங்குச்சுன்னா அந்த லங்ஸை வந்து பிடிச்சி இழுக்கும். அதாவது டயஃப்ரம் இங்கே கீழே இருக்குது, மேலே 2 லங்ஸும் கிட்டத்தட்ட அதோட அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும். இந்த டயஃப்ரம் மசில் வந்து கன்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா மேலே இருக்கிற 2 லங்ஸையும் பிடிச்சி இழுக்கும். அதனால் என்ன ஆகும், நம்ம லங்ஸ் வந்து ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அந்த பலூனை எப்படி இழுத்தோம்னா என்ன ஆகும்னா, உள்ளே வந்து ப்ரெஷர் வந்து லோ ஆகும். இதனால் வெளியே இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி தான் ஆக்சிஜன் வந்து உள்ளே வருது. இதே மாதிரி டயஃப்ரம் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆச்சுன்னா அந்த லங்ஸை இழுத்து பிடிச்சது இப்படி விட்டுரும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் உள்ளே இருக்கிற ஏர் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் டயஃப்ரம் மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆக்சிஜன் உள்ளே வருது, டயஃப்ரம் மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான மஸ்குலர் ஆர்கன் தான் டயஃப்ரம். அப்புறம் லங்ஸ்னு ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு சொல்லாமல் வந்திருப்பேன். ஸோ லங்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்ம இப்போ பார்த்த ட்ரக்கியாவோட எண்டு இருக்கு இல்லையா,
bronchi, இந்த bronchi, அதுக்கப்புறம் அந்த bronchioட bronchioles, primary, tertiary, secondary, அதுக்கப்புறம் terminal bronchioles இருக்கக்கூடிய alveoli, இது எல்லாமே present ஆயிருக்கிற ஒரு total structure தான் lungs. ஸோ லங்ஸுங்கிறது வந்து ஒரு தனி டிஷ்யூ அந்த மாதிரி கிடையாது. இந்த alveoli, bronchi இதெல்லாம் சேர்ந்தது தான் lungs. அப்புறம் அந்த லங்ஸோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா ப்ளூரா அப்படிங்கிற 2 லேயர் இருக்கும். இதுக்கு பேர் வந்து விசேரல். இதில் 2 டைப்ஸ் இருக்கும். விசேரல் ப்ளூரா, பரைட்டல் ப்ளூரான்னு இருக்கும். இதில் விசேரல் ப்ளூராங்கிறது கொஞ்சம் உள்ளார இருக்கும். பரைட்டல் ப்ளூராங்கிறது இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் லங்ஸ். இந்த 2 லேயருக்கும் நடுவில் ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஃப்ளூயிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளூயிட் தான் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் நம்ம லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு குஷன் மாதிரி கொடுக்கும். அதனால் லங்ஸ் வந்து அந்த டயஃப்ரம் பிடிச்சி இழுக்கும் போதும் விடும்போதும் அந்த லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் இன்றைக்கி நம்ம அனாட்டமி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அந்த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. இதே மாதிரி ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு. அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, ஃபிசியாலஜிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் அந்த டாப்பிக்காக சொல்லலை, அவ்வளோதான். அதாவது நம்ம டயஃப்ரம் வந்து கண்ட்ராக்ட் ஆகி லங்ஸை புல் பண்ணோம், ஏர் உள்ளே வரும். டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகி லங்ஸை ரிலீஸ் பண்ணோம், ஏர் வெளியே போகும். இதில் ரிப்கேஜும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரிப்கேஜ், அதாவது டயஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகும்போது ரிப்கேஜ் வந்து மேலே போகும், ரிப்கேஜ் வந்து எலிவேட் ஆகும். டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகும்போது ரிப்கேஜ் வந்து இட் வில் பி டிப்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூ வில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அந்த வீடியோட லிங்க் இங்கே கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் இங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் MRB குவிஸ் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட PDF அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 51 PDF அவைலபிள். ஈச் PDF கண்டெய்ன்ஸ் 45 to 50 கொஷின்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 9 டெஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்ம்ஸில் டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு 60 ஃபைல்ஸ் இருக்குது. ஈச் ஃபைல் நியர்லி கண்டெய்ன்ஸ் 45 to 50. ஸோ ஓவரால் ஒரு 2900 to 3000 MCQs என்கிட்ட இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த PDF வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எதிர் டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ த டீட்டெயில்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.